அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயத்தோட தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். சட்டம். அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அனைத்து சட்டங்கள்னு சொல்லாம, அடிப்படை சட்டங்களாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றது தான் அன்றைய காலத்து அம்பேத்கர்லேருந்து இன்றைய காலத்து சமூக ஆர்வலர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்புறது இது ஒன்று தான். அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் உண்டு. அதன்படி நம்மளோட சேனல்ல சட்டத்தை சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்கள் பற்றிய ஒரு சின்ன விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம சேனல் மூலமா ஏற்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இது சட்டம் ரீதியான முதல் வீடியோ. மறக்காம நம்மளோட வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பொதுவாகவே இந்த பெயில், நான் பெயில் இதை பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் இந்த பெயிலில் என்ன இருக்குது, நான் பெயில்னா என்ன, பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், பெயிலில் எத்தனை வகைகள் இருக்குது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன, அதோட அடிப்படையான விஷயத்தை மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். பெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான பெயில் இருக்குங்க. பெயிலில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பெயில், அதாவது ஒரு சாதாரண ஜாமீன். ஒருத்தர் கைது செய்யப்பட்டார், அவரை வந்து இப்போ ஜாமீனில் எடுக்கணும். ஸோ கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மனுவை வந்து நம்ம அதில் மனு போட்டு கோர்ட்டு மூலயமா அவரை ஜாமீனில் வெளியே எடுக்கிறது தான் ரெகுலர் பெயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. அதாவது கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி வாங்குற ஒரு ஜாமீன் தான். நாம வந்து கைது செய்யப்பட்டுருவோமோ அப்படின்னு பயத்தில் முன்னாடியே போய் ஒரு ஜாமீன் வாங்கி வச்சுருவாங்க. கைது செய்யறதுக்கு முன்னாடி வாங்குற ஜாமீன் பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்டீரியம் பெயில்னு சொல்லுவாங்க. அதாவது இடைநிலை ஜாமீன் சொல்லுவாங்க. ஒரு ரெகுலராக ஒரு நார்மல் பெயில் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு தற்காலிகமான ஒரு ஜாமீன் வாங்கி வைக்கிறதுக்கு பேர் தான் இன்டீரியம் பெயில்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெயில்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட்டே போடலைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உரிமை ஜாமீன் சொல்லுவாங்க. அதாவது டிஃபால்ட்டாகவே ஜாமீன், சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல, இது வந்து கைதிக்கு தானாகவே ஒரு பெயில் அப்படின்றது தான் டிஃபால்ட் பெயில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டப்படியான ஒரு ஜாமீன் சொல்லுவாங்க. அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணி அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ், அதாவது விதிகளுக்கு உட்பட்டு ஒரு ஜாமீன் வழங்குவாங்க. அந்த ஜாமீனுக்கு பேர் ஸ்டாட்யூட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டப்படியான ஒரு ஜாமீன். போலீஸ் பெயில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சு கைதாகிறவங்களுக்கு போலீஸ் பெயில்னே இருக்குது. அதாவது போலீஸே பார்த்து ஜாமீன் கொடுக்கலாம். இது வந்து போலீஸ் பெயில்னு சொல்லுவாங்க. காவல்துறை ஜாமீன் அப்படின்னு சொல்கிறது தான் போலீஸ் பெயில். சின்ன சின்ன குற்றங்களுக்கு அவங்களா பார்த்து கொடுக்குறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோர்ட் பெயில்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்ற ஜாமீன். நீதிமன்ற ஜாமீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி அரசர் அவர்கள் நீதிமன்றமாக பார்த்து சில கேஸுகளை விசாரித்து அவங்க சில நிபந்தனைகளோட அந்த ஜாமீன் கொடுப்பாங்க. அதுதான் கோர்ட் பெயில். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நான் பெயிலபிள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது இந்த குற்றத்துக்கு பெயிலே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையான்னு பார்த்தா கிடையாது. நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்குமே பெயில் உண்டுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி த்ரூ கோர்ட் மூலயமா மட்டும்தான், நீதிமன்றம் மூலயமா மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். பல ப்ரொசீஜர்ஸ், அதாவது பல நிபந்தனைகளோட நீதிமன்றம் உங்களுக்கு பெயில் கொடுத்தால் மட்டும்தான். வேறு எதுக்குமே, அதுவும் நீதிமன்றத்தில் பல மனுக்களை போட்டு நீங்கள் கரெக்டாக உரிய முறையில் உங்களோட உரிமை, உங்களோட பெயிலை வாங்கினாதான். இதுதான் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்குமே பெயில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னாலே காமனாக அதுக்கு பெயிலே இல்லை, பெயில் இல்லாத ஒரு குற்றம் பாது அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கும் பெயில் இருக்குது. இன்னைக்கு பெயில், நான் பெயிலபிள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விடயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சட்டம் தெரிஞ்சுக்கணும். அடிப்படை சட்டம்ன்றது எல்லா மனிதர்களுக்குமே உரிமையான ஒன்று, உரிய ஒன்று. அதனால் சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டம் அனைவருக்கும் உரிமையான ஒன்று. தெரிந்து கொள்வோம். வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் இளைய பாரதி முருகன். நன்றி.